Happy birthday to you. Welcome back to my channel Quirky Meeky. இந்த வீடியோவில் நீங்கள் எம்மி அண்ட் டெலிஷியஸ் சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறீங்க. இந்த கேக்கோட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நான் எக் ஆட் பண்ணலை. அண்ட் தென் இந்த கேக்கை நான் வந்து அவன் இல்லாமல் செஞ்சுருக்கேன், அதாவது ப்ரெஷர் குக்கரில் சாண்டு வச்சு செஞ்சது. இது வந்து நான் ரொம்ப எஸ்பெஷலி எதுக்காக செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டேக்காக நானே செஞ்ச கேக் இது. ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த வீடியோவில் இந்த சாக்லேட் கேக் பற்றி பார்க்கலாமா. கேக் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நான் ப்ரெஷர் குக்கரில் மண் போட்டு செய்ய போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து மண் போட்டு செட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி விடுங்க. ஸோ லிட்டை வந்து இந்த மாதிரி அப்சைட் டவுனாக போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண விடுங்க. அதுக்குள்ளே நம்ம கேக் பேட்டர் எப்படி செய்யலான்றது பார்த்துடலாம். ஸோ இப்போ சாக்லேட் கேக் செய்கிறதுக்கான வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் 1 கப் ஆஃப் ஆயில் போட்டுக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக மெல்டட் கீ ஆர் பட்டர் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம இப்போ கர்ட் ஆட் பண்ண போகிறோம். சேம் மெஷரிங் கப்பில் நான் வந்து 2 கப்ஸ் ஆஃப் கர்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 கப்ஸ் ஆஃப் ஐசிங் சுகர் இதில் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு சின்ன ஸ்டிக் வச்சு இதை வந்துட்டு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பட் ஜென்டிலாக பண்ணுங்கள். ரொம்ப ஹார்ஷாக பண்ணிங்கன்னா கேக் வந்து ரொம்ப ஹார்டாக வரும். ஸோ நான் இதை விஸ்க் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ கேக் பேட்டர் செய்கிறதுக்கு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து சேம் மெஷரிங் கப்பில் நான் 2 கப்ஸ் ஆஃப் மைதா எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் சால்ட், 1/2 கப் ஆஃப் கொக்கோ பவுடர் இப்போவே ஆட் பண்ணிடுறேன். ஸோ தட் நீங்கள் இதாவது ஜலிக்கிறப்போ இதில் இருக்க லம்ஸ் எல்லாம் வந்து உடஞ்சி நம்மளுக்கு வந்து ஈவனாக பேட்டர் கிடைக்கும். ஸோ நான் இதை வந்துட்டு ஜலிச்சுட்டு எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். அதாவது ஜலிச்சு வச்ச மாவில் நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த இந்த வெட் இன்க்ரீடியன்ட்ஸை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ கேக் பேட்டரை நீங்கள் ஜென்டிலாக நல்லா இந்த மாதிரி தான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். இந்த டைமில் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ, அதாவது வெனிலா எசன்ஸ் இருந்தால் நீங்கள் வெனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து இது சாக்லேட் கேக்காக பண்ண போகிறேன்றதுனால ஆல்ரெடி வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை வந்து நான் வந்து டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மிக்சரை வந்து இதில் ஊற்றி நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருக்கும். இந்த பேனில் தான் நான் வந்து கேக் செய்ய போகிறேன். ஃபுல்லாக இந்த கேக் பேனை நான் வந்து கீ ஊற்றி நல்லா க்ரீஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த டைமில் வந்து மைதா போட்டு டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பண்ணுற மாதிரி செஞ்சு வச்ச பேட்டரை வந்து ஊற்றிக்க போகிறேன். நான் கேக் பேட்டரை இந்த கேக் பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. 2 டைம்ஸ் இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் உடஞ்சி உங்கள் கேக் வந்துட்டு நல்ல ஒரு ஈவன் சர்ஃபேஸாக வந்து ரெடியாக இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி இப்போ 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ப்ரெஷர் குக்கரில். நான் அந்த கேக் பேட்டரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். சாரி கைஸ், இந்த டைமில் கரண்ட்டு போயிடுச்சு. பட் நான் வந்து அந்த கேக் பேனை வந்து நான் இந்த ப்ரெஷர் குக்கரில் உள்ளே இன்செர்ட் பண்ணியாச்சு. இந்த டைமில் வந்து நம்ம லிட்டை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணணும். ப்ளஸ் நம்ம வந்து இதில் கேஸ்கட் இருக்கக்கூடாது. அண்ட் தென் வந்து விசிலும் வச்சுருக்கக்கூடாது. ஸோ நான் இதை வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 to 35 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் பேக் ஆகணும். பேக் ஆகிட்டு நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ 35 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். என் கேக் வந்து செம்ம பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு டூத் பிக் இல்லைனா வந்து ஒரு கத்தி ஏதாவது வச்சு நீங்கள் வந்து போக் பண்ணி பாருங்கள். இதில் ஒட்டிச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா வேக விடுங்க. என்னோடது வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து இதை வெளியில் எடுத்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேக் வந்து சாஃப்டாக வந்து ரெடி ஆகிருக்கு.
ஸோ இதுக்கு நான் வந்து இப்போ ஐசிங் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு காட்டுறேன். ஸோ இப்போ என்னோடய கேக்குக்கு நான் இப்போ சாக்லேட் டாப்பிங்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இப்போது நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் வாட்டர் விட்டு நல்லா வந்து கொதிக்கிறப்போ இன்னொரு பேனை வந்து அதில் வச்சு இதில் வந்து நீங்கள் நல்லா டார்க் சாக்லேட்ஸ் இல்லைனா வந்து குக்கிங் சாக்லேட்ஸ் ஏதாவது இருந்தால் அதை போட்டு பாயில் பண்ணணும். ஸோ நான் இந்த மாதிரி டார்க் சாக்லேட்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை மெல்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வந்து மில்க் ஆட் பண்ணிக்கணும். இது ரெண்டுத்தையும் நல்லா விஸ்க் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாக்லேட் மெல்ட் ஆகி நம்மளுடைய கேக்குக்கு வந்து கோட்டிங் கொடுக்கறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ நம்மளுடைய சாக்லேட் சிரப் ரெடி. ஸோ நான் இதை வந்து என்னுடைய கேக்கில் ஒன் ஸ்லைஸில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஸோ நான் இதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்பர் லேயர் எப்படி நான் வந்து டெக்கரேட் பண்ணுறேன்னு காட்டுறேன். ஸோ நான் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். சைட்லலாம் வந்துட்டு கிட்கேட்ஸ் வந்து ஒரு வால் மாதிரி பண்ணிவிட்டு சென்டர் போர்ஷனில் வந்து ஜெம்ஸ் வச்சு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். சாக்லேட் சிரப்பில் வந்து நம்ம ஜெம்ஸ் வைக்கும் போது அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டேக்காக செஞ்சேன். நான் இது கொஞ்ச நேரம் வந்துட்டு ஒரு ஃப்ரீசரில் ஒரு 1 hour கிட்ட செட் பண்ணி உங்களுக்கு அதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவுட்புட் காட்டுறேன். நல்லா இருக்கு கேக்கு.